வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் ஸோ 2024 இந்த காலி பணியிடங்களை அறிவித்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். கிராம உதவியாளர் பணி நியமனம் 2024. ஸோ இதில் வந்து 2299 காலி பணியிடங்களை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ஹஸ் நாட் ஹெட் பீன் அஃபிஷியல் ரிலீஸ்ட். அதாவது அஃபிஷியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிகம் அவைலபிள் India government job will update vacancy the village assistant as well as details and salary qualification, the selection process and the online application form link for the தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட். ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிக்கான டோட்டல் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டோட்டல் அது அப்ளிகேஷன் ப்ராசஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கான நியமனம் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்துக்குமே பக்கமே ஆக போகுது இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே இந்த தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சியோட டோட்டல் வேகன்சி தெரியும். ஸோ இதுக்கு மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 5ஆவதுலேருந்து 12வது 10வது காலேஜ். ஸோ யார் வேணுமானாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து டிஎன்பிசி சார்ந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சொல்லலாம். ஸோ சேம் டிஎன்பிசியும் இதுவும் ஒரே ஒரு லெவலில் தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஏரியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ வழியாக தான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நியமனம் ஸோ இந்த 2024 இந்த நியமனம் பண்ணியிருக்கணும். ஆனால் 2025 ஆனதுனால ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்டேட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக இன்னும் 3 தினங்களுக்குள்ளே அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அனைத்தும் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. ஸோ இதை பொறுத்தளவு உங்களுக்கு 5th அப்படின்றதுனால இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் மட்டும் விண்ணப்பிச்சா போதும். ஸோ இது நார்மல் டிஎன்பிசியில் என்ன மாதிரி உங்கள்கிட்டலாம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விண்ணப்பிச்சா போதும். ஸோ இது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேர்வு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ. இது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 11,100லேருந்து 35,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ இடத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,000 சேலரி வந்து ஃபிக்ஸடாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஓக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுனால ஸோ அதுக்கான ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைம் ஆகிடுறதுனால அந்தளவுக்கு ப்ராசஸ் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். ஸோ இதுக்கான அப்டேட் இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ளே 100% வந்துடும்ன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகணும் உடனடியாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.